அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜனனி, நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா குணசேகரனுக்கு நம்ம அடிமையா இருக்க கூடாது, இந்த வீட்லயும் நம்ம இருக்க கூடாது, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடணும். ஆனா ஒவ்வொரு டைமும் குணசேகரனை தோற்கடிச்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா குணசேகரன் பாத்தீங்கன்னா என்ன தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டீங்களா? ஒரு முறை தோற்கடிக்க முடியும், எல்லா முறையும் தோற்கடிக்க முடியாது, அது நல்லாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களால எப்படி என்ன எதிர்த்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கேக்குறாரு. அப்பதான் ஜனனி பாத்தீங்கன்னா நாங்க எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட காமிக்கணுமோ இல்ல உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவசியமே இல்ல, எங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்றாங்க. அந்த இடத்துல குணசேகரன் பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. அங்கதான் நம்ம நந்தினி பாத்தீங்கன்னா நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க குணசேகரனை பார்த்து. நாங்க தோற்கவே மாட்டோம், உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க, எங்களால தனித்து நின்று போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்றாங்க. குணசேகரன் என்னமா கிச்சன்லயே இருந்தா உன்னையெல்லாம் இவ்வளவு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. நம்ம நந்தினி பாத்தீங்கன்னா இல்லமாமா கிச்சன்லயே இல்ல, நாங்க பிறந்ததுல இருந்தே கிச்சன்ல இல்ல, உங்க வீட்டுக்கு வந்தப்பதான் நீங்க எங்களை அடிமையா இருக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டீங்க, அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்தோம். ஆனா இதுக்கப்புறமும் நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க எல்லாருமே பெண்கள், எங்களால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனை எதிர்த்து ரொம்பவே அழகா நம்ம நந்தினி பேசினாங்க. குணசேகரனுக்கு அப்போ ஆச்சரியம் தான், பட் இருந்தாலும் நம்மளை எதிர்த்து இவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குணசேகரன் நினைச்சிட்டு இருக்காரு. குணசேகரன் என்ன பிளான் போட்டாலும் என்ன செஞ்சாலும் வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஈஸ்வரி தான் ஜெயிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி குணசேகரன் நிறைய பிளான்கள் போட போறாரு, என்ன பண்ண போறாரு என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.